ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 17 ஸ்லோகம் 25. ஒரு ஓம் தத் சத் என்று அழைக்கப்படுகின்ற அந்த மந்திரத்தின் ரகசிய மந்திரத்தை நமக்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கும் அந்த வரிசையில் ஓம் ஏற்கனவே சொல்லி முடிச்சாச்சு நேற்று. இன்னைக்கு தத் என்ற மந்திரத்தை எப்படி பிரயோகம் செய்ய வேண்டும் என்று இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்காங்க. படிக்கிறேன் கேள்வி. தத் சப்தத்தின் அர்த்தமும் விநியோகமும் எல்லா ஜகத்தை காட்டிலும் வேறுபட்டதாய் எல்லா வஸ்துக்களையும் பார்த்து கொண்டிருப்பதாய் லோகத்தை தாண்டி நிற்பதாக இருக்கும் பிரம்மம். இந்த விஷயத்தை கூட நம்ம எலாபரேட்டா ஒரு நாள் டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லா ஜகத்தை காட்டிலும் வேறுபட்டதாய் எல்லா வஸ்துக்களை பார்த்து கொண்டிருப்பதாய் லோகத்தை தாண்டி நிற்பதாக இருக்கும் பிரம்மம் அப்படிங்கிறத ஒரு கிளாஸாவே வச்சு டிஸ்கஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். சோ இங்க பிரம்ம தத்துவம்ன்றது நமக்கு எல்லாமே தெரியும். சோ அதுதான் அனைத்துமாக இருக்கிறது. ஆனால் அது எதனோடும் ஒட்டுதல் இல்லாமல் இருக்கிறது. பொய்யாக மாயையாக அதுவே இருக்கிறது. ஆனால் அது அதுவல்ல. சோ நானே பொய்யா மாயையா இருக்கேன் அப்படின்றதுக்காக நான் வந்து மாயான்னு சொல்லிட முடியுமா? நான் வந்து இல்லைன்னு சொல்லிட முடியுமா? நான் இருக்கேன். ஆனா நான் இல்லாம இருக்கிற மாதிரி தெரிவேன். நான் இல்லாம இருக்கிற மாதிரி தெரிவானும் நான் தான் அப்படிங்கிறதுக்காக அது உண்மையாயிடுமா? அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயங்களை நம்ம பார்க்கலாம். சோ இங்க பிரம்ம தத்துவம் ஓம் தத் சத் இந்த மூணுமே பிரம்மத்தினுடைய பெயர்கள் முதலே சொல்லியிருந்தாங்க. சரியா? இந்த ஓமுக்கும் பிரம்மத்தினுடைய பெயர் தான். தத் அப்படிங்கிறது பிரம்மத்துடைய இன்னொரு பெயர் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. கர்மங்கள் பலோன்முகமாகும் போது அவர்கள் அந்த பிரம்மத்தை ஸ்மரித்து அதன் ரூபத்தை தியானத்தில் நிறுத்தி வைத்துக் கொண்டு அதன் பேராகிய தத் என்னும் சப்தத்தை வெளிப்படையாக உச்சரித்தும் வைக்கிறார்கள். எந்த இடத்துல சொல்லணும்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்மா இது. சோ கர்மத்தின் ஆரம்பத்தில் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் அப்படிங்கிற மந்திரம், கர்மம் பலோன்முகமாகும் போது சொல்லப்பட வேண்டிய மந்திரம் தத் என்ற மந்திரம். அதுவும் எது? பிரம்மத்தினுடைய பேர் தான். பிரம்மத்தை மனதால் தியானித்துக் கொண்டு ஸ்மரித்துக் கொண்டு இங்கே அனைத்தும் என் பகவானாலேயே நடந்தது, பிரம்மத்தாலேயே நடந்தது, நான் எதுவும் இல்லை என்று அந்த காரியத்தை நீ பண்ணிட்டு இருந்தாலும் இந்த காரியம் பலோன்முகமாகும் போது அதில் எந்த வகையிலும் இந்த பலனுக்கு நான் சொந்தக்காரனே இல்லை, என்னை செய்ய வைத்ததே அந்த பிரம்மம், அந்த பலனும் அவனுக்கே உரியது என்ற இந்த பலோன்முகமாகும் போது அந்த பிரம்மத்தை நினைத்துக் கொண்டு மனதார தியானித்துக் கொண்டு தத் அப்படிங்கிற அந்த சப்தத்தை எந்த மனோபாவனையிலும் சொல்லணும் அப்படிங்கிற விஷயம் தான் இங்க சொல்லப்படுறது. சப்தத்தை வெளிப்படையாக உச்சரித்தும் வைக்கிறார்கள். இப்படி உச்சரித்து விட்டு அப்படிப்பட்ட பிரம்மத்துக்கே பலனோடு கூட இந்த கர்மமும் இருக்கட்டும், தாங்கள் அனுபவிப்பதற்கு இதில் கொஞ்சம் கூட மகிழ்ந்திருக்க வேண்டாம் என்று தங்களுக்குள் சொல்லிக் கொள்வார்கள். வெரி 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 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். என்ன சொல்றாருன்னா, இந்த கர்மமும் சரி, கர்மத்தால் விளையும் பலனும் சரி, பிரம்மத்துக்கே இருக்கட்டும், எனக்கு துளியும் வேண்டாம் என்ற பாவத்தை வெளிப்படுத்தி வைக்கிறார்கள் அப்படின்னு. ஆனா இந்த கர்மத்தையும் ஒப்படைக்கிறது அப்படின்னா, கர்மம் செய்யறதே நான் இல்லை, கர்மமே அவன் தான் செய்ய வச்சான், கர்மத்துக்கே அவன் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி, குவைட் நேச்சுரலி பலனுக்கும் அவன் தானே ரெஸ்பான்சிபிலிட்டி, செஞ்சவனுக்கு தானே பலன் போய் சேரணும், அப்ப நான் எங்க செஞ்சப்பா, அவன் தான் செய்தான், பலனும் அவனுக்கே என்ற அந்த பாவத்தை தான் இங்கே வெளிப்படுத்துகிறார்கள் புரிஞ்சுக்கோங்க. இப்படி தத் என்று சொல்லப்படும் பிரம்மத்துக்கு அனைத்தையும் கொட்டி கொடுத்து விட்டு நமம நமம அப்படின்னு சான்ஸ்கிரிட்ல ஒரு வேர்ட் இருக்கு போல, எனக்கல்ல, எனக்கு வேண்டாம், எல்லாம் உனக்கே அப்படின்னு சொல்லிட்டு தங்கள் தேகத்தில் அதன் ஒரு அல்பாம்சம் கூட ஒட்டி கொள்ளா வண்ணம் அவர்கள் துடைத்து வைக்கிறார்கள். அதான் சொன்னேன், மறுபடியும் கர்ம யோகத்தையே கொஞ்சம் டிஃப்ரெண்டா மந்த்ராவளியா எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான் ஓம் தத் சத் மந்திரம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சோ இங்கே பலனை எதிர்பார்க்காமல் இல்ல நான் செய்கிறேன் என்ற பாவமும் இல்லாமல் ரெண்டையுமே எங்க கொண்டு வர சொல்லிட்டாரு, பலோன்முகமாகும் அந்த சமயத்திலே தத் என்ற அந்த மந்திர பிரயோகத்தின் வாயிலாக கொண்டு வாருங்கள் என்று கூறியிருக்கின்றது. சரியா? இனிய அடுத்த ஸ்லோகத்துல சத் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்ல போறாரு இல்லையா, அதை பத்தி இங்கே இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாரு, படிக்கிறேன். இப்படி ஓம்காரத்தை துணையாக கொண்டு அனுஷ்டிக்கப்பட்டு தத் சப்தத்தை கொண்டு பிரம்மத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டு போன அந்த கர்மத்துக்கு பிரம்மமயத்துவம் ஏற்பட்டு விடுகிறது. இப்ப கர்மம் என்னவாயிடுச்சு? பிரம்மம் மாறிடுச்சு. கர்மம் பிரம்மமா மாறினா கூட செஞ்சவன் நான் தனியா நின்று தானே இருக்கேன். கர்மம் நான் அல்ல, பலனும் நான் அல்ல. ஆனா நான் உங்க தனியா எங்கேயும் இருக்கணும்.
அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்குல்ல, அந்த ஃபீலை கூட இல்லாம உன்னை பிரம்மத்தோடு ஐக்கியப்படுத்துவதற்காக சொல்லப்படுகின்ற சப்தம் சத் என்று சொல்லப்படுகிறது. அதை படிக்கிறேன். இந்த கர்மம் விதமாக பிரம்மமாகி போய்விட்டாலும் அந்த கர்மத்தை செய்தவர்கள் என்று தங்கள் பிரம்மத்தை விட்டு வேறாக தனித்து நின்று விடுகிறார்கள் அல்லவா. So I done the action, but I never feel that I am doing the action. I have done the action அப்படின்னு நான் நினைக்கிறது இல்ல. ஆக்ஷன் நான் தான் பண்ணேன், நான் பண்ணேன்னு நினைக்கிறது இல்ல. நான் என்னதான் நினைக்கலன்னா கூட நான் தனியா இருக்கேன்னு இல்ல. கர்மம் பிரம்மம் ஆயிடுச்சு, பலனும் பிரம்மம் ஆயிடுச்சு, ஆனா நான் ஒருத்தன் தனியா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஃபீல் அந்த இருக்கு இல்லையா, இந்த ஃபீலை இந்த சத் சப்தம் போக்குவதாக இங்கே சொல்லியிருக்கிறார். ஆகையால் இவ்வளவோடு காரியம் முடிவருவதில்லை. உப்பு ஜலத்தில் கலந்து போனாலும் உவர்ப்பு என்னும் சுவை அலாவத்தாய் விருந்து இருப்பது போல. எக்ஸாம்பிள் காட்டினா இன்னும் நல்லா புரியும்ல. உப்பு ஜலத்துல மிக்ஸ் ஆயிடுச்சு, அப்போ ஜலமா உப்பு மாறிடுச்சுதான். ஆனாலும் முதல்ல உப்பு இல்லாம இருந்த தண்ணி இப்ப உப்பு அல்ல தெரியுது. அப்ப ஜலத்துல உப்பு இருக்குன்னு ஒரு ஃபீலிங் இருக்குல்ல. இப்போ உப்பு வேற ஜலம் வேறன்னு கொஞ்சம் தோணுது இல்லைங்க அப்படின்னு நமக்கு டவுட் வரும் இல்லையா. அப்ப இதுதான் இங்க சொல்றாரு. சோ தத்து சொல்லும் போதே கிட்டத்தட்ட நான் செய்கிறேன் என்ற பாவத்தையும் கொடுத்தாச்சு, பலனையும் கொடுத்தாச்சு. அப்பவே கிட்டத்தட்ட நான் பிரம்மத்துக்கிட்ட நெருங்கிட்டேன். எப்படின்னா அந்த உப்பு தண்ணியில மிக்ஸ் ஆகி ரெண்டு கலந்தா எப்படியோ அந்த அளவுக்கு நான் போயிட்டேன். ஆனாலும் உப்பு சுவை தெரியுது இல்ல, இன்னும் ஏதோ நான் தனியா இருக்கிறேனோன்ற ஃபீல் இருக்குல்ல அப்படின்ற அந்த ஒரு எக்ஸாம்பிள புரிஞ்சுக்கோங்க. கர்மம் பிரம்மமாய் போய்விட்டது என்று உணர்ந்து கொள்வதாலேயே துவைத பாவம் ஏற்பட்டு விடுகிறது. கர்மம் பிரம்மமாய் போய்விட்டது அப்படின்னு நான் தானே நினைக்கிறேன். நினைக்கிறதுக்கு ஒருத்தன் இருக்கான்ல, கர்மம் எனக்கு இல்லப்பா பிரம்மத்துக்குப்பா அப்படின்னு நினைக்கிற மாதிரி தனியா இருக்கான்ல, பிரம்மத்தை விட்டு அவன் தனியா தானே இருக்கான் அப்படின்னு அது துவைத பாவம் ஆச்சே. அந்த துவைத பாவத்தை போக்கணுமா இல்லையா அப்படிங்கிறாரு. துவைதபாவம் ஏற்பட்டு விடுகிறது. எப்போதெல்லாம் துவைதபாவம் ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் சம்சார பயம் உண்டாகி விடுகிறது என்று பகவானே தன் வாய் நின்று புறப்பட்ட வேத வாக்கியத்தை, இது வேத வாக்கியம் எல்லாம் என்னன்னு எழுதியிருக்காருப்பா, எனக்கு சான்ஸ்கிரிட் தெரியாது, வாசிக்கவா. ஏதா ஏ வைஷ ஏதஸ்மின்னோதாமந்திரம் குருதே. அப்புறம் இன்னொரு சான்ஸ்கிரிட் ஸ்லோகம், அத்தஸ்ய பயம் பவதி என்ற தைத்திரிய உபனிஷத் வாக்கியத்தையும், இது வந்து தைத்திரிய உபனிஷத்துல இருக்கக்கூடிய ஒரு மந்திரமா. இன்னொன்னு திவீத்யாத்வை பயம் பவதி என்று பிருகுதாரண்யோ உபனிஷத் அப்படிங்கிற வாக்கியத்திலையும் சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா அர்த்தத்தை மட்டும் சொல்லிடுறேன், சரியா. என்ன அர்த்தம்னா இதை கூட நம்ம கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். சூப்பரான ஒரு டாபிக் என்ன கிடைச்சிருக்கு. எப்போதெல்லாம் துவைத பாவம் ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் சம்சார பயம் உண்டாகும் அப்படின்னு பகவான் அறுதியிட்டு இந்த ரெண்டு இடத்துல சொல்லியிருக்காராம், சரியா. சோ நம்ம கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். என்று சொல்லி வைத்திருக்கிறார். இப்படி வேறாக பாவிக்கப்பட்டிருக்கும் பிரம்மம் தன் ஆத்மஸ்வரூபத்தோடு ஒன்றுபட்டதே என்னும் முடிவு ஏற்பட்டு முன்னிருந்த குறைவு நிரம்பி போவதற்காக சத் என்னும் சப்தத்தின் பிரயோகம் பகவானால் ஏற்படுத்தி வைக்கப்பட்டது. அந்த துவைத பாவத்தை இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த உப்புச்சுவை தண்ணியில இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, அதை கூட இருக்கக்கூடாது இல்லையா. சோ கம்ப்ளீட்டா பிரம்மத்தோடு ஐக்கியப்படுத்த வேண்டும் என்பதற்காக, அந்த குறைவை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த சத் என்ற அந்த பிரம்மத்தின் இன்னொரு நாமத்தை ஏற்படுத்தி அந்த குறைவை நீக்குவதற்காக கொடுக்கப்பட்டதுதான் இந்த சத் சப்தம் அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்த சத் சப்தத்தை எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறத அடுத்த ஸ்லோகத்துல சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். சத் என்னும் சப்தத்தின் பிரயோகம் பகவானால் ஏற்படுத்தி வைக்கப்பட்டது. ஓம்கார தத்காரங்களின் சேர்க்கையோடு செய்யப்பட்ட கர்மம் பிரம்மரூபத்தை அடைந்த பிரஷ்தம் அப்படின்னா புகழ் பெற்றது, பிரசித்தம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பிரசித்தம் என்று கொண்டாடப்படுகிறது. அப்படிப்பட்ட பிரதிஷ்ட கர்மத்தில் சத் சப்தம் எப்படி பிரயோகப்படுகிறது என்பது தெரிந்து கொள்ள வேண்டியதா இருப்பதால் அதை சொல்ல போகின்றேன். பிரசித்தி பெற்ற கர்மமா மாறிடுச்சான். இப்ப அது சத் சப்தத்தோடு கூடி இந்த செய்தவன் அப்படின்னு ஒருத்தன் தனியா இருந்திருக்காம அவன் பிரம்மத்தோடு ஐக்கியப்படுத்தி வைக்கும் அந்த மந்திரத்திற்கு சத் என்று பெயர். அதை சரியாக விநியோகப்படுத்தும் முறையை நான் சொல்ல போகின்றேன் கேள் என்று சொல்லி இந்த ஸ்லோகம் நிறைவடைகிறது.